சார், சொல்லுங்கம்மா. 100% வாக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? ஃபோன்ல கேள்வி கேட்குறாங்க சார். ஓ! முதல்ல அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்துக்கள். கேள்வி கேட்டவங்களுக்குலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பெருவாரியான மனிதர்கள் தன் பிரச்சனை, தன் குடும்பம், தன் மக்கள் தான் சிந்திப்பாங்க. ஒரு சில மனிதர்கள் தான் சமுதாயத்துக்காக சிந்திக்கிறாங்க. அந்த ஒரு சிலரால் தான் இந்த சமுதாயம் பேலன்ஸ்டா இயங்குதுன்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம இந்த 100% வாக்குன்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோமே. இங்க நல்லவன் யாரு, வல்லவன் யாரு, தலைவன் யாருன்றதை நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா தேர்ந்தெடுக்கலாம். ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தர பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை எந்த வித பிரதிபலனும் இல்லாம, முக்கியமா விளம்பரம் இல்லாம எவன் ஒருவன் இன்னொருத்தவன் செஞ்சுட்டு இருக்கானோ அவனா வல்லவன். நம்ம தலைவர் மதுரைக்கார் மாதிரி. வல்லவன் யாருன்னா, ஒரு இடத்துல இருந்து பொருளை எடுத்து, அதாவது உதாரணத்துக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து பொருளை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அதுல இவர் பேர் எழுதிக்கிறார் இல்லையா, அவங்களாம் வல்லவர்கள். அதுக்கு ஒரு சாதனை ஒண்ணு இல்லை, அவங்க வல்லவர்கள். அப்ப தலைவர்கள் யார் அப்படின்னா, அது ஒரு உதாரணத்தோட சொல்ற தலைவர் தான். சில வீட்டுல சில அம்மாக்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வீட்லயும் வறுமை இருக்கும். அப்படியும் அந்த காசை வாங்கி அதுல செலவு பண்ணது போக மீதி காசை சேமிச்சு அந்த காசுல தன் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண அம்மாக்கள்லாம் உண்டு, சொத்து வாங்கின அம்மாக்கள்லாம் உண்டு. அவங்க தான் தலை சிறந்த தலைவர்கள் என்னுடைய பார்வை. அந்த மாதிரி தலைவன்றவன் வருமானத்தை பெருக்கி சிக்கனமா இருந்து நாளைய தலைமுறையை வழிநடத்தி கொண்டு போறவன் தான் நல்ல தலைவன். அதை புரிஞ்சுக்கணும். தலைவனை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் இது. நம்ம இதுல தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தரம் மாறாது. கடவுளே வந்தாலும் மாறுறது சிரமம். ஏன்னா அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. மேலும் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்களா. இங்க பெருவாரியான மனிதர்கள் அல்லது தலைவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது உங்ககிட்ட இருந்து எடுத்த காசு தான், அதனால நீங்க வாங்கிக்கிங்க, தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. அது யார் சொன்னாலும் நான் ஏற்க மறுப்பேன். ஏன்ற காரணத்தோட சொல்ற பாருங்க. ஒருத்தர் காசு கொடுத்து நீங்க வாங்கினார்னா அவர் வியாபாரி தான், தலைவர் கிடையாது. திரும்ப அந்த காசை எடுக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுவார். சரியா? அப்ப அவர் கொடுப்பாரு, உங்ககிட்ட திரும்ப எடுப்பாரு. இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த மேடையில, அதாவது அந்த களத்துக்களை நல்லவனுக்கு அங்க இடமே இல்லாம போயிடும். நல்லவன் வரல அப்படின்னா நாடு எப்படி நல்ல பாதையில் நடக்கும்? அப்ப மாற வேண்டியது தலைவர்கள் இல்லை, நம்ம. நான் எப்பவுமே என் வீட்டுல செய்யற வழக்கம் உண்டு, இந்த வருஷமும் செய்வேன். என் வீட்டுல இப்படி ஒரு போர்டை மாட்டுவேன். நான் ஓட்டுக்கு பணம் வாங்கறதின் மூலமா என் நாடு முன்னேறாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். போர்டு மாட்டுவேன். ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இது நடந்ததுன்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 6 கோடி பேருக்கு மேல வாக்காளர் இருக்காங்க. ஒரு 30-40 விழுக்காடு மக்கள் இந்த மாதிரி போர்டை மாற்றுறது மட்டும் இல்லாம இதை பரப்புறாங்கன்னு வைங்களேன். அப்ப கொடுக்கறவனுக்கு ஒரு பயம் வந்துடும். இப்ப அவன் ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்மியா நம்மளை இடம் போட்டிருக்கான், காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி செய்யறது மூலயமா அவங்களோட வியூகமே மாறிடும். ஏன் அவங்களே நல்ல தலைவர்களா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருமே நிரந்தர கெட்டவர்கள் கிடையாது, நம்புறவங்க. எல்லாருக்கும் ஒரு நேரத்துல மாறுது. அப்ப இங்க மாற்றம் எங்கேருந்து உருவாகணும்னா நம்ம கிட்ட இருந்து உருவாகும். நம்ம மாறிட்டுனா இது ரொம்ப ஈஸியா மாறும். ஆனா நம்ம மாற மறுக்கிறோம். இங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் மாற தயாரு, ஆனா முதல்ல நீ மாறுன்னு எதிர்பார்க்கணும். அதுதான் இங்க இருக்க சிக்கல். நீ முதல்ல பைக்கை ஒழுங்கா நிறுத்து, நீ முதல்ல குப்பையை ஒழுங்கா போடு, நீ முதல்ல ஒழுக்கமா இரு. நம்ம மாறணும். நம்ம மாறினா நாளைய சமுதாயம் பிரமாதமா மாறும். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, இதை நம்பணும். அப்புறம் அது இல்லாம இன்னொரு செய்தி இருக்கு. நம்ம மட்டும் நம்பி நம்ம மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது. இங்கே இன்னும் சென்னையை பார்க்காத மனிதர்கள் லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்குலாம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. மன்னிக்கணும். அப்ப அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணணும். எது நல்லதுன்றதை எஜுகேட் பண்ணணும். நம்ம மட்டும் ஓட்டு போட்டு நம்ம மட்டும் வீடு பாதுகாப்பா வச்சா நடக்கவே நடக்காது. தெரியாதவங்களுக்கு எஜுகேட் பண்றது மூலியமா தான் இதை மாற்ற முடியும். 100% ஓட்டு மட்டும் இல்லை, நாளைய தலைமுறை தலை சிறந்த தலைமுறையா அமையும். அதுதான் நம்ம இந்த பூமி பந்துக்கு செய்ய போற பிரதிபலன். நன்றிக்கிறேன். புரிஞ்சுதா? வாழ்த்துக்கள் தான்.